அடுத்தது பூச நட்சத்திரம். சனி பகவான் நட்சத்திரம். இவரை அப்பா பத்தி சொல்லுங்க. இவரை அதுதான் பத்தி தான் அதிகமா தெரிஞ்சுக்கணும். இந்த பூச நட்சத்திரத்தை பற்றி பேசினாலே பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அது அந்த குணங்கள் வந்து அவ்வளோ அழகாக அதான் சொல்கிறேன்ல, அது ஒரு இந்த மனசுக்கும் இந்த பூச நட்சத்திரத்துக்கு நிறைய வித்தியாசமான ஒரு உணர்வு நிலை இருக்குது. எப்பயுமே வந்து இந்த பூச நட்சத்திரம் வரும்போது பூசத்துக்கு மட்டும் தானா இல்ல அனுசம் உத்திரட்டாதிக்கும் பூசம் உண்டா? அனுசம் உத்திரட்டாதி மூணுக்குமே ஒன்று தான். ஏன்னா தனித்தனியாக நம்ம பேச வேண்டாமே மொத்தமாக சொல்லிடுறோம். ஆனால் ஒன்றுக்கும் தனியாக சொல்லணும். தனியா இருக்கு. பூசம் 1க்கு தனியாக சொல்லணும், பூசம் 2க்கு தனியாக சொல்லணும், பூசம் 3க்கு தனியாக சொல்லணும், பூசம் 4க்கு சொல்லணும், அதே அனுசம் 1க்கு சொல்லணும், அனுசம் 2 அப்படின்னு தனித்தனியாக சொல்லணும். ஆனால் நம்ம பொதுவாக பேசும்போது இப்படி சொல்லிடுறோம், பூசம் அனுசம் உத்திரட்டாதி. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது காதலிக்க போகாது. ஆனால் ஆப்போசிட்டில் வரக்கூடிய காதல் இருக்குது பாருங்க, அது ரொம்ப 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 நான் காதலிக்கலை, எனக்கு ஆப்போசிட்லேருந்து ஒரு பெண் காதலிச்சு இல்லை நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு தான் கொண்டு வந்து இருக்கும். இந்த எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுருவாங்க. தேய்ச்சிடும். அதுக்கு பிறகு தான் இது காதலிக்க ஆரம்பிக்கும் இந்த பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் ஒரு விசித்திரமான ஒரு நட்சத்திரம் காதலை பொறுத்தளவுக்கு. ஆனால் பிடிவாதத்தில் நம்பர் 1. காதலிச்சுட்டாங்க, கல்யாணத்தில் தான் முடிவு பண்ணேன். அது யாராக இருந்தாலும் சரி, அது ஏழையோ பணக்காரனோ நல்லதோ கெட்டதோ முடியுமோ முடியாதோ கருப்போ சேப்போ படிச்சிருக்கானா படிக்கலையோ எதுக்கும் யோசிக்காது இந்த பூச நட்சத்திரம். காதலிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, சொன்னால் அது வந்து ஒரு பிடிவாதமாக அது ஒரு விஷயம் இருக்குது இந்த பூச நட்சத்திரத்துக்கு.